பேட்ச் ஒர்க் மட்டும் தான் நம்ம ஃபுல்லாக நேதாஜி ரோடு கொஞ்சம் கிருஷ்ணா ஹைவேவா பாலம் ஸ்டேஷன் ரோடு இந்த இடத்துல வந்து அந்த இப்போ ரொம்ப வந்து பார்த்தா நம்ம இது இப்போ உதாரணத்துக்கு சார் என்ன பொதுமக்கள் பைப்பு தான் மதிச்சு இல்லை ஏன் ஓடுனா நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி இந்த 34 ரோடில் பேட்ச் ஒர்க்ஸ் நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். இதில் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்கேன் சார். இதில் மெயினான ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா இப்போ பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து நம்ம வாட்டர் சப்ளை லைன் கிராஸ் பண்ணுவோம் சார். நம்ம ஊரில் இவ்வளோ நாள் வந்து அது கொஞ்சம் பெண்டிங்காகவே இருந்தது. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு 10 நாட்களாக பெய்த மழையால் சாலைகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கியிருக்கிறது. அது கடுமையாக மக்களினுடைய போக்குவரத்தை பாதித்திருக்கிறது. அது தொடர்ச்சியாக ஊடகங்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. சமூக ஊடகங்களிலும் பலரும் அதை கவனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல புள்ளி விவரங்களும் அதை உறுதிப்படுத்துகிறது. இந்த பின்னணியில் சாலைகளை உடனடியாக செப்பனிடுவதற்கு அவசர காலமாக போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலைகள் பற்றியும் வர இருக்கின்ற பருவமழை, குறிப்பாக வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரத்தையும் கணக்கில் கொண்டு மதுரை மாவட்ட நிர்வாகம், மதுரை மாநகராட்சி என்பது முழு அளவில் தயாராக வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை பெய்த மழையளவு என்பது 91% அதிகம் பெய்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அதிகம் பெய்திருக்கிறது, மதுரையிலும் அதிகம் பெய்திருக்கிறது. ஆகஸ்ட் 15 வரை பெய்திருக்க வேண்டிய சராசரி மழையளவு 123 மில்லிமீட்டர். ஆனால் பெய்த மழையளவு 236 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. 91% அதிக மழைப்பொழிவு என்பது கடந்த 20 நாட்களில் நிகழ்ந்திருக்கிறது. இது நிலைமையை இன்னும் மோசமாக்கியிருக்கிறது. எனவே மக்கள் கடுமையான சிரமத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதை போக்குவதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையரை சந்தித்து நானும் துணை மேயர் திரு நாகராஜன் அவர்களும் எங்கள் இயக்க தலைவர்கள் மாவட்ட செயலாளர் தோழர் கணேசன், ரமேஷ், நரசிம்மன் உள்ளிட்ட தலைவர்களும் வந்து சந்தித்தோம். கட்சியின் சார்பில் என்னென்ன பணிகள் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற பட்டியலை கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முழுமையாக இந்த பணிகள் குறித்து விவாதித்திருக்கிறோம். அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ற அடிப்படையில் 34 சாலைகளை உடனடியாக சீரமைப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி அதிகபட்சம் ஒரு 10 நாட்களில் நாங்கள் அதை சரி செய்கிறோம் என்று ஆணையர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரை ஜங்ஷன் ரோடு அதிலிருந்து ஆரம்பித்து அதே போல் வந்து நியூ ஜெயில் ரோடு, பந்தல்குடி சாலை என்று இவை அனைத்தும் பணிகள் இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு பேட்சப் பணிகள் தான். இதெல்லாம் வந்து ஒரு 10 நாட்களுக்குள் பிரதானமான 34 சாலைகளில் வந்து செப்பனிடுகிற பணிகள் சீரமைக்கப்படும் என்றும், இது போக 127 கிலோமீட்டருக்கான ப்ரொப்போசல்ஸ் வந்து மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டிருப்பதையும் அவர் வந்து தெரிவித்தார். இதில் வந்து ஒரு 3 வகையான பிரச்சனைகளை மதுரை மாநகராட்சி சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒன்று மாநகராட்சியினுடைய சாலைகள், இன்னொன்று தேசிய நெடுஞ்சாலையினுடைய பாலங்கள், இன்னொன்று தேசிய நெடுஞ்சாலையினுடைய சாலை பணிகள். குறிப்பாக மேலமடை அப்புறம் வந்து கோரிப்பாளையத்தில் 2 பெரும் பால வேலைகள் நடைகிறது. இந்த 2 பெரும் பாலங்களில் வேலை செய்கிற ஒப்பந்தக்காரர்கள் விதிகளின்படி முறையான சர்வீஸ் ரோடு உள்ளிட்டவைகளை செய்திருக்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது. சமூக ஊடகங்களில் பகிரப்படுகிற பல விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே இதற்கு அடுத்து நான் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கின்றேன். தேசிய நெடுஞ்சாலைத்துறை, மாவட்ட ஆட்சியரகம், மாநகராட்சியின் 3ம் சேர்ந்த ஒரு கூட்டத்தை கலெக்டர் ஏற்பாடு செய்ய வேண்டும். முறையாக ஆய்வு நடத்த வேண்டும். இல்லை என்றால் ஒரு பக்கம் பாலம் வேலை நடக்குது, ஒரு வளர்ச்சி பணிகளின் பொழுது சிரமம் வரும், அது இயற்கை. ஆனால் வளர்ச்சி பணிகளின் பொழுது செய்ய வேண்டிய வேலைகளை செய்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அது நிர்வாகத்தினுடைய பிரதான வேலை. அதில் வந்து பிரிட்ஜ் ஒர்க்கில் செய்ய வேண்டிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது.
கடுமையான நெரிசல் வந்து தினசரி ஊடகங்களில் பார்க்குறோம். கோரிப்பாளையம் சிக்னலில் மழை பெஞ்சால் 2 மணி நேரம் தண்ணி வந்து இடுப்பளவுக்கு நின்றுருக்கு. அப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன என்பதை அந்த உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு இருக்கிறது. அது மாநகராட்சியோடு நேரடியாக இணைந்தது. மாநகராட்சி வேலைகளை செப்பனிடுகிற வேலையை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. நகரத்தில் இருக்கிற பல முக்கியமான சாலைகள் தேசிய நெடுஞ்சாலையின் கையிலே இருக்கிறது. மாநகராட்சி அதிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது. இப்படி 2-3 சிக்கல்களும் இதுக்குள் இருக்கிறது. அதற்கான தீர்வும் காண வேண்டியிருக்கிறது. அதை மாவட்ட ஆட்சியரோடும் பேசி அதையும் முறைப்படுத்தி வந்து ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கின்றோம். அதே போல் வந்து மதுரை பழங்கானத்திலே இருந்து திருநகர் வரைக்குமான ஹைவே ஒர்க் தேசிய நெடுஞ்சாலை வேலைகள் சாலை விரிவுபடுத்துகிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது திட்டமிடப்பட்ட காலத்தை தாண்டி கொண்டிருக்கிறது. எனவே அதையும் முறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக இப்பொழுது மழைக்கால வடகிழக்கு பருவமழை தீவிரமாக வர இருக்கிற நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் மக்களின் சிரமத்தை தவிர்க்க எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அவையெல்லாம் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இந்த காலங்களில் விபத்துக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இருசக்கர வாகனங்களுடைய விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக சாலைகளுடைய தன்மைகள் மாறி இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை 34 சாலைகளை செப்பனிடுகிற வேலையை அடுத்த 10 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்பதையும் இதர துறைகள் சார்ந்து குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை துறை சார்ந்த விஷயங்களை மாவட்ட ஆட்சியரினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதும் அதே போல் 2 பிரதான பாலங்களில் செய்ய வேண்டிய பணிகளை உறுதிப்படுத்துவதற்கும் ஆட்சியரையும் சந்திக்க இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் 2-3 விஷயங்களை வந்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். ஒன்று வந்து இந்த மழைக்காலத்திற்கான மக்கள் மழையில் வந்து குழிகளில் மாட்டிக்கிட்டு குழிகளில் விழுந்து பல பெருமழை பெஞ்சாலே வந்து தொடர்ச்சியாக இது போன்ற விபத்துக்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே கார்ப்பரேஷனில் ஒரு எமர்ஜென்சி செல் வந்து உடனடியாக உருவாக்க வேண்டும். அதில் வந்து 24 மணி நேரமும் அதை அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். 1 வாரத்துக்குள்ளே நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மாநகராட்சி ஆணையர். செய்வார் என்று நம்புகிறோம். எமர்ஜென்சி செல் இமீடியட்டாக வந்து உருவாக்கணுன்றது ஒன்று. 2வது அதே போல் முக்கியமாக வந்து வாரத்துக்கு ஒரு முறை மாநகராட்சியினுடைய சாலை செப்பனிடுவதை பற்றிய ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதையும் வந்து வலியுறுத்தி இருக்கின்றோம். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மதுரை மாநகராட்சியினுடைய சாலை பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் அவர்களும் அதே போல் நகராட்சியினுடைய செயலர் அவர்களும் வேலையை பொறுத்து அவர்கள் ஒரு அவசர கால ஆய்வாக மதுரை மாநகராட்சியினுடைய சாலை பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்கிற பொழுதுதான் இதனுடைய தேவை என்ன என்பதை மாநில அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மதுரை மாநகராட்சியின் சாலை பணிகளை பருவகால மழை வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களின் வாயிலாக நான் வந்து கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, அதாவது வந்து ஒரு நயவஞ்சகத்தினுடைய முழு இலக்கணத்தை இன்றைய தினம் மோடி அரசு எழுதி கொண்டிருக்கிறது. சென்னை மெட்ரோவுக்கு கொடுக்க வேண்டிய 23,000 கோடியவே கொடுக்க மறுத்து நாடாளுமன்றத்தின் கேள்வி பதிலில் இது மாநில அரசினுடைய திட்டம் என்று அப்பட்டமாக கைகழுவுற வேலையை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒத்துக்கொண்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கிற சென்னை மெட்ரோவினுடைய 2ஆம் கட்ட பணிக்கே நான் பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு மதுரை கோவை மெட்ரோவை பற்றி பேசுவதற்கு அவரிடம் இடமில்லை. மிகுந்த மோசமாக தமிழ்நாடை வஞ்சிக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க மதுரை எய்ம்ஸ் பற்றி. மதுரை எய்ம்ஸ் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எய்ம்ஸ் பற்றி இந்தியாவில் எந்தெந்த எய்ம்ஸ் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு கொடுக்கப்பட்ட 4 பக்க பதிலில் மதுரை எய்ம்ஸ் என்ற பேரே இல்லை. எந்திரிச்சு கேட்டால் வந்து டெண்டரில் வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் என்று அமைச்சர் சொன்னார். அது எப்படி எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் ஒப்பந்தத்தில் வந்து டெக்னிக்கல் எரர் வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியல. ஒரு திட்டத்துக்கு 6 வருஷம் ஆகியும் ஒப்பந்தத்திலே டெக்னிக்கல் எரர் வருமானு நமக்கு புரியலை. இது தொடர்ச்சியாக நிகழ்கிற அநீதி. இந்த அநீதியினுடைய உச்சம்தான் நேற்று நீங்கள் பார்த்தீங்க. தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள், குறிப்பாக தெற்கு ரயில்வேயின் ரயில்வே திட்டங்களில் பல ரயில்வே திட்டங்களுக்கு ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் 50 கோடி 150 கோடி 28 கோடி ஒதுக்கீடு செய்த பிறகு இன்றைக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற
நிலைமையை பார்க்கிறோம். எனவே மிக மோசமாக தமிழ்நாட்டை பாஜக அரசு வஞ்சிக்கிறது என்பதுதான் மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி. நன்றி, மகிழ்ச்சி.